வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபியோடு வந்திருக்கேன். பொதுவாக நம்ம கல்யாணத்துக்கு போய் பந்தியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வந்து நம்மளை கமகமன்னு இழுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலையில் பரிமாறிக்கிட்டு இருக்க இட்லி சாம்பாரோட வாசனை தான். அப்படி நான் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கல்யாணத்தில் மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்த ரெசிபி தான் இந்த இட்லி சாம்பார் பொடி. இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இட்லி சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சூடு தாங்கி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை. இந்த மாதிரி சேர்த்துட்டு மிளகாய் வறுப்படுறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மல்லி சேர்த்துருக்கோம். மல்லியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் 1 பங்குனா 3/4 பங்கு அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஒவ்வொரு பொருளையும் வறுத்து எடுங்க. கருகிட மட்டும் கூடாது, ஆனால் நல்லா வாசனை மட்டும் ஒவ்வொரு பொருள்லேருந்து நமக்கு வெளியில் வரணும். வாசனை வந்ததுக்கு பிறகு அந்தந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 1 பங்கு மிளகாய்னா 3/4 பங்கு அளவுக்கு நம்ம மல்லி சொன்னோம். அடுத்தது 1/4 பங்கு அளவுக்கு உளுத்தம் பருப்பும் அடுத்தது கடலை பருப்பும் சேர்த்துருக்கோம். இதுவும் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அடுத்தது வெந்தயம் சேர்த்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேணால் கசந்துரும். கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த கலர் வந்ததோடையே இதை எடுத்துடலாம், கருகிட வேணாம். இந்த வெந்தயத்துலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அதோடு நம்ம வெந்தயத்தை எடுத்துடலாம். அடுத்தது மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. சாம்பாருக்கு திக்னஸும் கொடுக்கும். சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதும் இந்த முந்திரி பருப்பு. இது மாஸ்டர் சொன்னார், கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம். இது எல்லாம் வறுப்பட்டதுக்கு பிறகு லாஸ்ட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சா போதும். அதாவது ரொம்ப நேரம் சீரகத்தை கருகிற வரைக்கும்லாம் நம்ம வறுக்கணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி வறுத்து இது 3த்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால எண்ணெயில் பொரிச்சிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் பவுடரோடு அரைச்சிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நான் நல்லா அலசிட்டு, இதை நீங்கள் முன்னாடியே அலசிட்டு வச்சுருந்தீங்கன்னா இதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்போதைக்கு அலசிட்டு நல்லா சிம்மில் போட்டுட்டிங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் பொரிஞ்சிரும். இதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, மிக்சியில் அரைக்கிறத விட நீங்கள் இடித்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு, அம்மி அப்படி இல்லைன்னா உரல் அதில் செஞ்சால் ரொம்ப மணமாக இருக்குன்னு. நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது சாம்பார். அதனால் ஒன்றும் பாதியமாக உடைங்க. இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொன்னார். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவர்கிட்டேருந்து இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு எங்கள் வீட்டு இட்லி சாம்பார் பொடிக்கு ஒரு தனி மணமும் தனி ருசியும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை விட அவர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணினார். இந்த பொடியை எப்போ போடணும், எப்படி போடணுங்கிறத. அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் நான் சாம்பார் போடும்போது அந்த டிப்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.